அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம எங்க எப்பொழுது இந்த திருமண வைபவம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ திருமணம்னாக்காவே பெண் அழைப்பு இருக்கணும் இல்லையா? பெண்ணை அழைப்பாங்க. நாங்கள் கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்ததுனால இந்த பெண்ணை எப்படி அழைப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து இதை நாங்கள் பார்த்துருக்குறோம். முதல் நம்ம இந்த பூமியில் எப்படி ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணை அழைக்கிறாங்க அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் மணவாட்டியை ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு அப்படின்ற செய்திக்குள்ளே நம்ம போகலாங்க. இப்போ பொதுவாக கிராமத்துக்குள்ள டவுனில் பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் கிராமத்தில் இருந்ததுனால கிராமத்தில் எப்படி ஒரு திருமணத்துக்கு நாளைக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு நைட்டே பெண்ணை அழைப்பாங்க, மணமகளை அழைப்பாங்க. எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மணப்பெண் வீட்டார் மணப்பெண்ணை அழைச்சிக்கிட்டு மணப்பெண்ணுக்குரிய அந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்குவாங்க. பெண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் பொதுவான ஒரு இடத்துல உட்காருவாங்க. மணமகன் வீட்டுக்கு உடனே போக மாட்டாங்க. அந்த மணமகன் அந்த ஊரில் மணமகனுடைய ஊரில் பொதுவான ஒரு இடத்துல போய் ஒரு ஆலமரமோ இல்லை பொதுவான ஒரு கோயிலோ ஏதோ ஒரு பொதுவான ஒரு இடத்துல இந்த மணவீட்டார் உட்காந்துக்குவாங்க தன்னுடைய சீர்வரிசையெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ செய்தின்னா அவங்க செய்தி சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி பெண் வீட்டார் வந்துட்டாங்க அப்படின்ற செய்தி மணமகனுடைய வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. மணமகனுடைய வீட்டில் நல்லா பந்தலெல்லாம் போட்டு தோரணம் கட்டி லைட் செட்டெல்லாம் போட்டு அந்த நாளில் ரேடியோ தானே, ரேடியோலாம் கட்டி பாட்டு பாடின்னு இருக்கும். இந்த செய்தி ஒரு விழா மாதிரி இருக்குங்க. அந்த ஊரே ஒரு விழா கோலம் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் நடக்குதுன்னா அப்போ அந்த பெண் வீட்டார் அந்த பொதுவான ஒரு இடத்துல அந்த ஊரில் உட்காந்துருப்பாங்களே, அவங்க சொல்லி அனுப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் போய் சொல்லுங்கன்னு. இப்போ மணமகன் வீட்டார் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கிராமத்துலலாம் அப்பெல்லாம் நாங்கள் பார்த்த அப்பெல்லாம் லைட்டு கிடையாது, கரண்ட் எல்லாம் கிடையாதுங்க. தெரு லைட்டு தான் இருக்கும். தெரு லைட்லேருந்து தான் கரண்ட் எல்லாம் இழுத்து அந்த கிராம ஃபோனெல்லாம் போட்டு ரேடியோ பாடின்னு இருக்கும். அப்போ அந்த பெண்ணை போய் அழைக்கணுனாக்கா மணமகன் வீட்டார் போவாங்க. முக்கியமாக மாப்பிள்ளை போவார். மாப்பிள்ளையோ மாப்பிள்ளுடைய தோழர் அவங்களோ இன்னும் அந்த மணமகனுக்குரிய யாரெல்லாம் சொந்த பந்தமெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாம் சேர்ந்து போவாங்க. எங்கள் பெண்ணு போய் அழைச்சிட்டு வரதுக்காக போவாங்க. போகும்போது சும்மா போக மாட்டாங்களே, போகும்போது ஒரு காஃபியோ இல்லை பாலும் பழமோ ஏதோ ஒரு பானங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க பற்றியா பொதுவான ஒரு இடத்துல மணமகள் வீட்டார் அவங்களுக்கு பெண் வீட்டாருக்கு எல்லாருக்கும் குடிக்க கொடுப்பாங்க. குடிச்சு ஆன பிறகு இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டார் ரெடி ஆகிடுவாங்க. ஆளுக்கு ஒரு சாமான் தலை மேலே வச்சுக்குவாங்க. பெட்டி ஒருத்தர், பாய் ஒருத்தர், தவளை ஒருத்தர், அண்டா ஒருத்தர், குத்து விளக்கு ஒருத்தர், இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஒன்றொன்னா தலை மேலே தூக்கி வச்சுக்குவாங்க. தூக்கி வச்சுக்கிட்டு முன்னாடி பெண்ணு நிற்பா, மணப்பெண் நிற்பா. இப்போ இந்த மணமகன் இருக்கிறார் பற்றியா, இந்த மணமகனும் இந்த மணமகனுடைய ஃப்ரெண்டுங்க தோழர்கள் எல்லாம் பேண்டு செட்டெல்லாம் போகுங்க. பேண்டு செட்டு மேலே தாளமெல்லாம் போகும் பெண்ணை அழைச்சிட்டு வரத்துக்காக. நல்லா மேலே தாளத்தோடு நல்லா கோலாகலமாக நடனத்தோடு பெண்ணை சந்தோஷமாக அந்த மணமகனும்
மணமகனுடைய தோழர்களும் இவங்க எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா குஷியா பெண்ணை நடனமாடி கூட்டிட்டு வருவாங்க. மேல தாளத்தோடு. அது வர்றதுக்கு மெதுவா தான் போடணுவாங்க. ஏன்னா மணமகன் இன்னும் நல்லா பாடட்டும் ஆடட்டும் அப்படின்னு எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் கண் கூட நான் பார்த்துருக்குறோங்க. எங்க கிராமத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கு. பெண்ணு போய் அழைக்கும் போது இப்படி நடக்கும். அப்போ வரும்போது இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் இல்லையா, அதை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம், இந்த பக்கம் 2 பேர் பெட்ரோமாக்ஸ் லைட், இந்த பக்கம் 2 பேரும் தலை மேல தூக்கி, அதான் வெளிச்சம். பேண்டு செட்டு முன்னாடி போவோம், நடுவில் வந்து நடன கழிப்போட நடனம் ஆடுவாங்க அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையுடைய தோழர்களும். அதுக்கு முன்னாடி வந்து பெண் இருப்பா, பெண்ணுக்கு பின்னாடி தான் பெண் வீட்டார் சீர்வரிசை தலைவேலை வச்சுக்கின்னு வருவாங்க. மேலே தாளத்தோடு வரும். ரொம்ப ஆர்ப்பாட்டமா அமக்கலமா சந்தோஷமா விசில் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்குமோ பெண் அழைக்கிறது. பெண் அழைப்பு அப்படிதான் இருக்கும். பழைய ஏற்பாடு நாங்கள் வாழ்ந்த காலத்தில். இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியல. இதை வந்து இந்த கலாச்சாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. முக்கியமாக கிராமத்துகளில் இந்த பெண் அழைப்பு இருக்குது. இப்போ காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா மணமகன் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்ணை விட்டு தள்ளிட்டாங்க, மணமகன் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறான ஒன்றுங்க. ஆனால் பெண்ணை தான் அழைக்கணும், அதுதான் முறை. இப்போ பெண் வீட்டார் வந்து மணமகன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. மேல தாளத்தோட அந்த ஊருக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்க. மணமகனும் மணமகனுடைய தோழரும் மணமகன் வீட்டாரும் போய் பெண்ணையும் பெண் வீட்டாரையும் அழைச்சிட்டு வருவாங்க. மேல தாளத்தோடு நடனத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கும், விழா கோலமா இருக்கும். அப்படி அழைச்சிட்டு வந்து பெண்ணு வந்து உள்ள மணமகனுடைய வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி காலை எடுத்து வைக்கும் போது தான் பாட்டு கூட நம்ம கேட்டுக்கிறோம். மணமகளே மணமகளே வா வா, உன்னுடைய வலது காலை எடுத்து வைத்து வாவான்ற பாட்டெல்லாம் பாடும். இது பழைய காலத்தில் பாடின பாடல், நல்ல கருத்துள்ள ஒரு பாடலுங்க. இதெல்லாம் சின்ன வயசுல எங்கள் கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சிங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். எதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து உலக பிரகாரமான பெண் அழைப்பு. திருமணத்துக்காக பெண் அழைக்கிற பெண் அழைப்பு. இன்னைக்கு பெண்ணை அழைச்சாங்கன்னாக்கா மறுநாள் காலையில் தான் திருமணம் நடக்கும். உடனே போய் இன்னைக்கு சாயங்காலம் பெண் அழைச்சி உடனே தாலி கட்ட அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. முதல் நாள் அந்த ஈவினிங்கும் நைட்டு தான் முக்கியமாக பெண் அழைப்பாங்க. பெண் அழைச்சி வந்து அந்த நைட்டு விருந்து வச்சு பெண் வீட்டார் விருந்து உண்ணுவாங்க. அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் தங்கியிருப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து திருமணம். பச்சை பந்தல் போட்டு வீட்டு வாசல்லையே, கோயிலெல்லாம் கிடையாது, வீட்டாண்டியே நடக்கும். வீட்டாண்டியே பச்சை பந்தல் எல்லாம் போட்டு மணவரையெல்லாம் ஜோடிச்சு வீட்டாண்டியே இந்த திருமணம் நடக்கணும். இது வந்து பூமிக்குரிய பெண் அழைப்பு. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறா இல்லையா, நிச்சயமாக்கப்பட்ட பெண். நம்ம பலமுறை நம்ம பேசி இருக்கிறோம். யார் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மணவாட்டி. மணவாட்டின்னா மணவாட்டி ஆகிய சபை. இந்த உலகம் முழுவதிலும் பல பேர் கொண்ட பல கோடி சபைகள் இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு இதெல்லாம் கணக்கு இல்லைங்க. இதெல்லாம் நம்ம வச்சுக்கின பேரு. ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதா தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில பெண் பார்த்து பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. யாரு செலக்ஷன் பண்றாரு? மணமகனுடைய அப்பா. அவர் தான் பிதா. அவர் தான் இந்த பூமியில மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு.
அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. வசனம் என்ன சொல்லுது? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடம் வரமாட்டான் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னாக்கா பிதாவுடைய செலெக்ஷன் இருக்கணும், பிதாவுடைய சித்தம் இருக்கணும். பிதா தான் அந்த மணமகளை தேர்ந்தெடுக்கிறாரு. என் மகனுக்கு இந்த பெண்ணு தான் தகுதியானவ அப்படின்னு பிதா. ராஜா வீட்டு கல்யாணம் வருது பத்தியா? ராஜா தான் தன் மகனுக்காக மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி தான் இந்த பரலோக வைபவத்துல கூட இந்த மணப்பெண் அழைக்கிற அழைப்புல கூட யார் அழைக்கிறாங்கன்னாக்கா ரட்சிக்கப்பட்ட சபையை தான் அழைக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிற, பரிசுத்தம் என்ற ஆடையினால மூடப்பட்டிருக்கிற ஆத்துமா தான் சபை. நீ எந்த சபையிலனா நீ அங்கத்தினரா இருக்கலாம், நீ எந்த விதமான சபையில நீ உறுப்பினரா இருக்கலாம் அந்த சபையில, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எந்த பெந்தகோஸ்து சபை தான் ரட்சிக்கப்பட்டவங்க, மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு கிடையாதுங்க. சிஎஸ்சி இருக்கிறாங்க, ஏஎஃப்டி இருக்குது, ஏஎல்சி இருக்குது, ஏஜி, பல விதமான பேர் கொண்ட சபைகள் இருக்குதுமா. இந்த சபைகளிலெல்லாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறாங்களோ, முத்திரை இடப்பட்டிருக்கிறாங்களோ, நிச்சயதார்த்தம் இந்த பூமியில நடந்திருக்குதா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டிருக்கிறோமா? நம்ம கடந்த நிகழ்ச்சியில எல்லாம் சூளமித்தியால் உன்னத பாட்டை பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு பெண்ணை எப்படி நிச்சயம் பண்றாங்க அப்படின்றத. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கணும், அதுதான் நிச்சயதார்த்தம். அப்ப நிச்சயதார்த்தம் யாருக்கு நடந்திருக்குதோ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஒரு மாபெரும் திரள் கூட்டம் தான் சபை, மணவாட்டி ஆகிய சபை. இவத்தான் மணப்பெண், இந்த சபை தான் மணப்பெண். இந்த மணப்பெண்ணை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்றத வசனத்தின் மூலமாக இப்ப நம்ம பார்க்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15-18 திருவசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு பவுல் ஆண்டவருடைய வருகை குறித்து, அதாவது இந்த மணப்பெண் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட போற, மணப்பெண்ணை ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு அப்படின்றத பவுல் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 15-18 வசனம் வரைக்கும் அவரு சொல்றாருங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. ஏனெனில் கர்த்தத்தாமே பாருங்க ஆரவாரத்தோடும். இப்போ நம்ம கிராமத்துல எப்படி ஒரு பெண்ணை பொதுவான ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு பெண் வீட்டுக்கு போய் அழைப்பு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மணப்பெண் வந்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் மணவாட்டியாகிய சபைய இந்த பூமியில் இருந்து மணவரைக்கு, பரலோகம் என்ற மணவரைக்கு அழைக்கப்படும் பொழுது
ஒரு பெரிய சத்தம், எக்கால சத்தம் வானத்துல பிரதான தூதன் ஊதுவாரு. அதான் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அப்ப அந்த சத்தம் எப்படி ஒரு பெண்ணை பேண்டெல்லாம் அடிச்சு நடனத்தோடு ஆரவாரத்தோடு ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போறாங்களோ அது போல நடுவானத்துல, இந்த பூமிக்கு வர மாட்டாங்க, நடுவானத்துல. ஏன்னா பெண்ணு நம்ம கூட கிராமத்துல பெண் அழைக்கிற அழைப்ப கிட்ட போல அந்த கிராமத்துக்கு தூரத்துல பொதுவான ஒரு இடத்துல தான் அந்த பெண் இருக்கிறா. அப்போ அங்கிருந்து தான் அழைச்சிட்டு வராங்க. அப்போ நம்மளை அழைக்கிறதுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்த தூதர்களும் நடுவானத்துல வருவாங்க, நடு ஆகாயத்துல நிப்பாங்க. கிராமத்துல பொதுவான ஒரு இடத்துல இருந்து போய்த்தானே மணமகன் போய் கூட்டிட்டு வராரு பெண்ணை. அது போல பரலோகத்திலிருந்து இறங்கி நடு ஆகாயத்துக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே பிரதான தூதன் ஒரு பெரிய எக்கால சத்தத்தை ஊதுவாரு. அது மங்களகரமான ஒரு எக்கால சத்தமா தான் இருக்கும். பெண் அழைக்கும் போது எப்படி மேல தாளத்தோட எப்படி ஒரு பொண்ணை அழைச்சாங்களோ, ஆரவாரத்தோடு எப்படி சத்தம் போட்டு நடனத்தோடு அழைச்சிட்டு போனாங்களோ, அது போல தேவ தூதன் அந்த எக்கால சத்தம் ஊதுவாரு, பெண்ணை அழைக்கிறதுக்காக ஊதுவாரு. இந்த சத்தம் கேட்ட உடனே அங்க பாருங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எக்காலம் ஊதுறாங்க. எப்படி கிராமத்துல பேண்ட் அடிச்சு நடனத்தோடு விசில் அடிச்சு எப்படி ஒரு பெண்ணை கிராமத்துல அழைச்சிட்டு வர்றாங்களோ அது போல நடு ஆகாயத்துல நடு வானத்துல பிரதான தூதனுடைய சத்தமும் கேட்குமா. தேவ எக்காலத்தோடும் தேவ தூதர்கள் எக்காலம் ஊதுவாங்களா அந்த பெண்ணை அழைக்கிறதுக்கு. மங்களகரமான எக்காலம், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பரலோகத்திலிருந்து இறங்கி நடு ஆகாயத்துக்கு எக்கால சத்தம் இந்த பெண்ணை அழைக்கிறதுக்கு அவ்வளோ ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட தேவ தூதர் எக்காலத்தை ஊதுவாங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரதான தூதன் முதல்ல எக்காலத்தை ஊதுவார் அப்படின்னு வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த பிரதான தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது மரிச்சு போய் மரிச்சிட்டு உங்களை எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இல்லையா, நம்ம கல்லறையில சுடுகாட்டை கொண்டு போய் வச்சிட்டோம் இல்லையா, அப்படி வைக்கப்பட்ட சரீரம் எல்லாம் எல்லா சரீரம் கிடையாது, எந்தெந்த ஆத்துமாலெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பேரடைஸ்ல இருக்குதோ, இளைப்பாறுகின்ற இடத்துல இருக்குதோ, அந்த ஆவி ஆத்துமாலாம் இந்த பூமியில இருக்கிற சரீரத்தோடு ஒன்னா இணைஞ்சிக்கும். ஒன்னா இணைஞ்சிக்கிட்டு கல்லறையில் இருக்கிறவங்க எல்லாம் உயிர் பெற்று எழுவாங்க. பிரதான தூதன் எக்காலம் ஓதப்படும் பொழுது கல்லறைகள் திறக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் மட்டும் உயிர் பெற்று எழும். பரிசுத்தவான்கள் சரீரம் மட்டும் நித்திய இளைப்பாற்றுக்குள் சென்றவர்கள், பேரடைஸுக்கு சென்று இளைப்பாரி கொண்டு இருக்கிறவங்களுடைய சரீரம் உயிர் பெற்று எழும். பிரதான தூதன் எக்காலத்தை ஊதுவாரு. இவங்க தான் முதல்ல எழுந்துக்கிறவங்க. இவங்க தான் முதல்ல நடு ஆகாயத்துக்கு எழுந்து போறவங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க தான் முதல் எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். முதல்ல பரிசுத்தவான்கள் பேரடைஸில் இருக்கிறவங்களோட சரீரம் உயிர் பெற்று எழுந்து முதல்ல அவங்க போயிடுவாங்க.
ரெண்டாவது அடுத்த கட்டம், இந்த பூமியில உயிரோடு இருக்கிறாங்க பத்தியா, பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பத்தியா, ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி. இந்த பூமி முழுவதும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்துமா அந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் காதுக்கு கேட்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்காதுங்க. மணவாட்டியாகிய சபை, ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமா இருக்கிறவங்க, நிச்சயிக்கப்பட்ட பெண், உலகத்தை திரும்பி பார்க்காம, சாத்தான் பின்னாடி ஓடாம, பாவத்துக்கு ஈடுபடாம, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயிரோடு இருக்கிறவர்கள் இரண்டாவது நடு ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். தேவ தூதர்களின் தேவ எக்காலத்தோடும், தேவ தூதர்கள் எக்காலம் ஓதப்படும் பொழுது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அப்படியே ஆத்தம் ஒரு செகண்ட் கண்ணு நிற்கிற நேரத்தில் அவங்க சரீரம் மறுரூபம் ஆயிடும். மறுரூபம் ஆக்கப்பட்டு அவங்களும் ஆவி ஆத்மா சரீரத்தோடு பரலோகத்துக்கு, நடு ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவாங்க. இயேசுசாமி மரிச்சு 40 நாள் கழிச்சு ஒலிவ மலைக்கு போன பிறகு அங்க எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தோட பரலோகத்துக்கு அப்படியே சரீரத்தோட எழுந்து போனார்ல, அதே போலதான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆவி ஆத்மா சரீரத்தோட ஒரு செகண்ட் மறுரூபமாக்கப்பட்டு ஆவி ஆத்மா சரீரத்தோடு இயேசுசாமி எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே போல இந்த பூமியில் இருக்கிற மணவாட்டி, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நடு ஆகாயத்துக்கு போயிடுவாங்க. நடு ஆகாயத்துக்கு போன பிறகு அங்க யார் இருக்கிறாங்க? பின்பு உயிரோடு இருக்க நாம கர்த்தரோடு, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகனா அப்ப கர்த்தர் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் மணவாளனாகிய இயேசு நடு ஆகாயத்துல நமக்காக காத்து கொண்டு இருப்பாரு. இப்ப நம்ம அங்க போயிட்டு பிறகு நம்மளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு, மணமகனுடைய வீட்டுக்கு எப்படி ஒரு பெண்ணை மேல தாளத்தோட அழைச்சு வந்தாங்களோ மணமகனுடைய வீட்டுக்கு, அதே போல நடு ஆகாயத்துல இயேசுசாமி தூதர்களோடு அங்க இருப்பாரு. இந்த பூமியிலிருந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் போயிடுவோம். அங்க இருந்து நம்ம மணவாளன், நம்மளை திருமணம் செய்து கொள்ள போற மணமகனாகிய இயேசு கிறிஸ்து நடு ஆகாயத்துல நம்மளுக்காக வெயிட் பண்ணி இருப்பாரு. நம்ம அங்க போயிட்டு பிறகு நம்மளெல்லாம் கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு, மணமகனுடைய வீட்டுக்கு, திருமண வீட்டுக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாரு. புரியுதுங்களா? பின்பு உயிரோடு இருக்க நாம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்ப ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள நடு வானத்துல நம்ம எல்லாம் போயிடுவோம். யார் போவாங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த நேரத்துல யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்படியாக நம்மள நடுவானத்துல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் மணவாளனாகிய இயேசு நம்மளை அழைச்சிட்டு போக போறாரு. இதுக்காக மணவாட்டியாகிய சபை எப்ப வருவாரு, எப்ப கூட்டிட்டு போவாரு தெரியுமா? தெரியாது. ஆனா
அந்த சூளமித்தியாலை பத்தி நம்ம பார்த்தோம். உன்னத பாட்டுல நம்ம பார்த்தோம். அந்த மேய்ப்பண்ணினா சொல்றாரு, நான் போய் திருப்பி வருவேன், வந்து உன்னை நான் கூட்டிட்டு போய் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன். அந்த நிச்சயதார்த்துக்கு அடையாளமா தான் மோதிரத்தை போட்டு போறாரு. அது போல எப்போ வருவாரு, எப்போ வருவாரு என் நேசர், என் பிரியமே, எப்போ வருவாரு, எப்போ என்னை வந்து கூட்டிட்டு போவாருன்ற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பாரு சூளமித்தியால. அது போல மனநிலை யாருக்கெல்லாம் இருக்குதோ, எப்போ நம்மளை வந்து கூட்டிட்டு போவாரு, எப்போ வருவாரு, எப்போ அவருடைய திருமுகத்தை நான் பார்க்க போறேன், எப்போ வருவாருன்னு ஆயத்தமா ஏக்கத்தோடு ஆர்வத்தோடு அந்த அன்புக்காக ஏங்கி காத்து கொண்டு இருக்கிற மணவாட்டிக்குத்தான் ஆண்டவர் வந்து அழைச்சிட்டு போறாரு. அந்த மனநிலை இருக்கணுமோ. உலகத்துல தான் நம்ம வாழறோம், ஆனாலும் சூளமித்தியாருடைய மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். எப்போ எப்போ அவருடைய முகத்தை நான் பார்க்க போறேன், எப்போ வருவார், ஏக்கம் உள்ளத்துல, ஏக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவங்க தான் மணவாட்டி ஆகிய சபை, அவத்தான் மணவாட்டி. அந்த மனநிலையில இருக்கிறவ தான் மணவாட்டி. இவளை வந்து பிரதான தூதன் எக்காலத்தை ஊதுவாரு, தேவ எக்கால சத்தத்தோடு மேல தாளத்தோடு ஆரவாரத்தோடு நம்மள நடு வானத்துல நம் ராஜாதி ராஜா நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாரு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இந்த மனநாள நீங்க எண்ணி பாக்குறீங்களா? இந்த திருமண நாள எப்படி இருக்கும்? என்னை நிச்சயித்தாரு, எப்ப வருவாரு, அந்த ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த கற்பனை உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நீங்க கைவிடப்படவே மாட்டீங்க. ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தேவ எக்கால சத்தம் காதுல கேட்கும். அப்ப நிறைய பேரு இந்த பூமி விட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த பூமியில நிறைய பேர் பேசிக்குவாங்க, காணுமே, நிறைய பேர் இந்த பூமியில காணுமே பேசிக்குவாங்க. அப்பதான் தெரியும் மணவாட்டி பரலோகத்துக்கு போயிட்டா. ஆண்டவராகி இயேசு, மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நடு ஆகாயத்துல வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போயிட்டாரு மணவரைக்கு. மணவரை என்ற பரலோகத்துக்கு, திருமணம் என்ற பரலோகத்துக்கு, திருமண வீட்டுக்கு. மாப்பிள்ளை வீடு தானே திருமண வீடு, பரலோகம் தான் மாப்பிள்ளை வீடு. பெண் வீடு எது? இந்த பூமி தான் பெண் வீடு. இந்த பூமியில இருந்து நடு ஆகாயத்துல வந்து மணப்பெண்ண மணமகன் அவருடைய வீட்டுக்கு, மணவரைக்கு, மணமகனுடைய வீட்டுக்கு, திருமண வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த திருமண வீடு தான் பரலோகம். அப்போ எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமா இந்த ஒரு நாளுக்காகத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக்கப்பட்டு, ஒரு பெண்ணை நிச்சயமாக்கப்பட்டு 2000 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. 2000 வருஷமா எப்போ அந்த நாள் அப்படின்னு இயேசு சாமியே காத்துட்டு இருக்கிறாரு. அந்த நாள் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும், மணமகனுக்கு கூட தெரியாது. நம்ம ஆண்டவர் பிதாவாகி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாளும் நேரமும் நாழிகை அவருக்கு தான், இயேசுசாமி கூட தெரியாது. அவர் சொன்னாதான் இயேசுசாமி போப்பா போய் மணமகளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு தகப்பன் கட்டளையிட, ராஜா கட்டளையிட, ராஜா வீட்டுக்குள்ள வருவாரு மணமகளை கூட்டிட்டு போறதுக்கு, மணமகளை கூட்டிட்டு போறதுக்கு வருவாரு.
இதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை தயார்படுத்திக்கணும். இந்த உலக வாழ்க்கை இது சிற்றின்பங்க, சிற்றின்பம். காலையில பூத்து மாலையில வாடி போற பூவுக்கு சமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு வேதத்துல எழுதி வச்சிருக்கு. ஒரு பூ காலையில மலர்ந்து சாயங்காலத்துக்குள்ள அந்த பூ வாடி போகுது. தண்ணியில நீர் குமிழி, நீர் குமிழா முட்டை முட்டையா வரும் இல்லையா, அந்த குமிழி நீர் குமிழி போல அது நான் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், உடனே காத்தடிச்சு அந்த குமிழி அழிஞ்சிடும், மறைஞ்சிடும். அது போலதான் மனிதனுடைய வாழ்க்கை. அழிஞ்சு போற இந்த வாழ்க்கைக்காக, இந்த உலகத்துக்காக அழியாத பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாதுங்க. இதுக்கு மேற்பட்டு இப்ப நம்மளை கூட்டிட்டு போயிட்டாரு இல்லையா, நம்மள திருமண வீட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போன பிறகு என்ன நடக்குது? கூட்டிட்டு போயிட்டாரு, அங்க போன பிறகு என்ன நடக்குது? மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு வசனம் வருதுங்க. அடுத்த வீடியோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினாவோ, எப்படி அவ தன்னை தகுதிப்படுத்திக்கினா அப்படின்ற நிகழ்ச்சியை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க. சர்ச்சில் கூட சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க, ஊழியத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க, குடும்பத்தில் கூட இதை பற்றி பேசுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.